ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்எம் ஸ்க்ரீன். இன்றைக்கி சின்ன வெங்காய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மீன் குழம்புலாம் எப்படி நம்ம மறுநாள் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குமோ அது மாதிரி தான் இந்த குழம்பு. பழசாகனா தான் டேஸ்ட் இன்னும் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கிட்டேன். இப்போ பாத்திரம் காய்ச்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், சோம்பு மூணுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிப்பையும் சேர்த்துக்கலாம். அது பொரியட்டும். இப்போ நான் சின்ன வெங்காய குழம்புக்கு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணாமல் அப்படியே தோலை மட்டும் நீக்கிட்டு முழுசாகவே வச்சுருக்கேன். பூண்டு வந்து வாசனைக்காக ஒரு 4 பல் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு அதிகம் சேர்த்துக்கூடாது, இல்லைன்னா அது பூண்டு குழம்பா மாறிடும். சின்ன வெங்காய குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும். இப்போ அது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, 4 போல் பூண்டு பல், சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் முழுசு அப்படியே சேர்த்துக்குவோம். இப்போ அது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லா வெங்காயம் கலர் மாற அளவுக்கு அப்படியே வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது மல்லித்தூள், மிளகாத்தூள் 2 சேர்த்து அரைச்ச பொடி தான், வீட்டிலே அரைச்ச பொடி. இப்போ நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன், எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ இந்த மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதில் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நான் இந்தளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இந்த புளி வந்து பழைய புளி, அதனால் ரொம்ப புளிக்கும். அதனால் கம்மியாக சேர்த்தாலே ரொம்ப புளிக்கும். இப்போ அதை கரைச்சி ஊற்றிக்கலாம். அதனால் நான் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது புளி கரைச்சி ஊற்றியாச்சு. அதை நல்லா இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு, உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் குழம்பு திக்காக வேணும், அதனால் நான் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் எவ்வளோ குழம்பு சுண்டி வந்திருக்குன்னு. உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கோங்க. நான் 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். குழம்பு பாருங்கள் எந்தளவுக்கு திக்காக மாறிடுச்சுன்னு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஃபிஷ் குழம்பு எப்படி நம்ம முதல் நாள் வச்சு மறுநாள் சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அது மாதிரி தான் இந்த குழம்பும் மறுநாள் ஆனால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்எஸ்எம் ஸ்க்ரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.